ஸ்வீட் ஹார்ட் நம்ம ரியோ வந்து நடிச்சிருக்காங்க. கோபிகா ரமேஷ் அவங்க வந்து ஃபீமேல் லீடு வந்து பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் பணிக்கர், அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ரோல் ஒன்று அருணாச்சலேஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. நம்ம ரெடின் கிங்ஸ்லி அண்ணன் இவங்கெல்லாம் வந்து வராங்க. ஸ்பினித் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். ரொம்ப சர்ப்ரைசிங்கான படங்க. நான் பார்க்குறப்ப கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம விஜய் சித்து அண்ணன் இதெல்லாம் பார்த்தோம், மொட்டை மாடி பார்ட்டியெல்லாம் செம்மையா. எனக்கு தெரிஞ்சு யுவன் வந்து இறங்கி ப்ரொமோட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல இது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு இதில் 2 பேர்த்த வந்து பாராட்டணும். ஒன்று யுவன், ரெண்டாவது வந்து ரியோ. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கான்சியஸாக தான் படங்கள் பண்ணுறாங்க. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா இது ரொம்ப ஈஸியாக ஹீரோயிசம் அது இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ஸ்கோர்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த படத்தோட பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஹீரோ வந்து நீங்கள் லிட்டரலாக வெறுப்பீங்க. அவரே வந்து ஆன்டாகனிஸ்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பார் ரியோ ஒரு பாயிண்ட் வரைக்கும். அது ஏன் அப்படிங்கிறது கதையோட கரு வந்து நமக்கு ரிவீல் ஆகி நமக்கு எல்லாம் முடிகிறப்ப வந்து ஆமாம்ல, நமக்கு வந்து என்னென்னா அந்த ரோலை அவரும் ப்ளே பண்ணி நம்ம கொண்டு வந்த கருத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக கொண்டு வந்து உள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும். இன்றைக்கி மகப்பேறு, குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஜென்ரேஷன் எடுத்துக்கிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை உருவாகிறது அப்படின்னா இன்றைக்கி வந்து தவங்க கிடக்குறாங்க. 10 வருஷம் 15 வருஷம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணவங்களாம் இருக்காங்க. அது வந்து சும்மா சொல்லிங்க, விசாரிச்சு பாருங்க இருக்காங்க. ஒரு குழந்தை இருந்தால் போதும், வாழ்க்கை போதும், சொத்து பத்து எல்லாத்தையும் வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிற எவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ரொம்ப அலட்சியமாக அந்த கரு உருவாவதில் வந்து ரொம்ப அலட்சியமாக இது பண்ணிட்டு ஒரே ஒரு மாத்திரையில் கழிச்சிட்டு போகிறதும் இருக்குது. இன்னொரு பக்கம் கொடுமையாக வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா வயலேட் செய்யப்பட்ட அந்த கருக்கள் வந்து உருவாகுது. இதுவும் நடக்குது. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தின் லைன் தான். கொஞ்சம் மிஸ் ஆகி தப்பாக அட்ரஸ் பண்ணாங்கன்னா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவான். பட் அதை பண்ணவே இல்லை. ரியோ வந்து அந்த ரோல் அவ்வளோ கரெக்டாக ஒரு மாதிரி ரொம்ப செட்டிலாக பேசிகிட்டே இருப்பார். ஒரு அழகாக ஒரு சீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இந்த படத்துலேயே. ஒரு அனாதை இல்லத்துக்கு வந்து கூட்டு போவாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரியோ காண்டாயிரும். அப்படி ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக ஓகே டைரக்டர்னா என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறது, கண்ணீர் இதெல்லாம். பட் சொல்லுவார் இது க்ரூவல்ட்டி அப்படிங்குவார். ஏன்னா அந்த பசங்களை வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து நமக்காண்டி ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஆதரவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறங்காட்டி காசு கொடுத்துட்டு வந்து நாம் பண்ணுறோம், இது க்ரூவல்ட்டி அப்படிங்குவார். அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த பசங்களுக்கு பிடிச்ச விஷயமே வேறையாக இருக்கும். அது ரொம்ப சூப்பராக எனக்கு அங்கே தான் டேரக்டர் மேலே வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக இந்த மனுஷன் நான் கரெக்டாக மீட்டரில் இருக்காயா அப்படின்ட்டு படம் முடிகிறப்ப தான் தோணுச்சு. வெரி ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசன் தான் ஸ்பினித் அப்படிங்கிறவர். ரொம்ப சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சு நீங்கள் அதை பற்றி லேயராக வைக்கல, ஆனாலும் லேயர் உள்ளே இருக்குது. ஒரு 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 ஷார்ட்லாம் ஒன்று வரும். ரியோ அவங்க அம்மா ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் தேடுவார். கையில் ஒரு குழந்தை இருக்கும், அம்மாவை தேடுகிற ஒரு குழந்தை, சப்கான்ஷியஸாக தேடுகிற ஒரு குழந்தை கையில் இருக்கும். அந்த ஷாட்டில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் மனு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லீடு கோபிகா ரமேஷ் அப்படின்னு சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப மெச்சூரான ஒரு ஆக்டிங்கு. 2 பேரை பார்த்தா கிட்டத்தட்ட வந்து கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐ மீன் அங்கே அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். படமாக ஓவரால் யுவன் வந்து வேல்யூஸ்காண்டி படம் எடுக்கிறார். இப்போ அவரோட ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லாமல் வந்து போக மாட்டார். சேம் இங்கே இந்த குழந்தை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத மெசேஜ் எல்லாம் சொல்லிங்க. படம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வல்கராக இறங்கி அடல்ட் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த படம் பேசியிருக்கு. ஆனால் எந்த இடத்துலையுமே அது கொஞ்சம் ஒரு துளி கூட மூஞ்சி சுளிக்கிற மாதிரி பேசலை. அபார்ஷனை பற்றி பேசியிருக்கு, ஆனால் எங்கேயுமே ஒரு துளி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இது பேசவே இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற பந்தங்கள்லாம் பேசியிருக்குது, ஆனால் எங்கேயுமே வல்கராக இல்லை வந்து ரொம்ப குரூசமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பண்ணல. எல்லாமே ஒரு லைட் ஹார்ட்டட் டச்சோட அணுகிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டருடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அந்த காமெடி கேரக்டர் 10 நிமிஷம்ட்டே இருப்போம். அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டே இருப்பாங்க, 10 நிமிஷமா இந்த வரமான்ட்டு இருப்போம். அப்படி அது ஒரு மாதிரி பார்ட் பை பார்ட்டாக ஒர்க் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். ஆனால் அவர் வளர்ந்து வருகிற ஒரு ஆக்டர். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆக்டர் வந்து 10 படத்தில் ஆயிட மாட்டாங்க.
பழகுவாங்க, அப்புறம் தோணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நிறைய இடங்களில் அவருடைய காமெடி கண்டி வந்து சிரித்தாங்க. இது ஏன் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணுறேன். நமக்கு இப்படி யாராவது சொன்னால் ஆஹா சூப்பரில் அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு விஜயன்னா அஜித் சாரை பாராட்டுறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் நம்மள மாதிரிலாம் நமக்குள்ளே தானே பண்ணிக்கணும். ஸோ உண்மையாலுமே ஒரு டீசெண்டான ஹார்ட் வார்மிங்கான ஒரு படங்க. மேபி குறைகள் அப்படின்னு கேட்டால் மேபி சீன் டெப்த் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயலாக்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு லேயர் கீழே இறங்கி பண்ணியிருக்கலாம். இது ஒன்று தான் பெரிய குறையாக தெரிஞ்சதை தவிர மற்றபடி எனக்கு இந்த ஸ்வீட் ஹார்ட்டில் வந்து வேறு பெரிய குறைகள் எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நியாயமான உண்மையான படத்தை டைரக்டர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். எனக்கு ஓடுற மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட போகலாம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்படியே சைஸை பார்ப்பாங்களே, டேய் ஏன்டா இது கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு, அது நடக்காது. அதை உறுதியாக என்னால் வந்து சொல்ல முடியும். ஸ்வீட் ஹார்ட் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி மேலே போகிறாரு. அது ரொம்ப முக்கியம் ஒரு ஹீரோக்கு. ஏன்னா அப்படி சூஸ் பண்ணி போகும்போது ஒரு படம் 100 கோடி ரூபா படம் வரும், ஒரு படம் பெரிய பிளாக் பஸ்டர் வரும். ஆனால் எந்த இடத்துலையும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் போனால் நிச்சயம் வரும். அது ரியோ வந்து சரியாக பண்ணுறாரு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதுவும் அவருடைய அந்த லைனப்பில் ஒரு நல்ல படமாக இருக்கும். அடுத்த படத்தில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். ஒரு டீசெண்டான க்ளீனான என்டர்டெய்னருங்க. தாராளமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டிக்கெட் மணிக்கு மோசம் போகாது இந்த ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்ல முடியும். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.